ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் ஒன்று பேசிக் நாட்டில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலராகவும் மேலே வளர்த்தி கொண்டு வருது மிக்சட் கலரில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டிலும் இது கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பிளெயின் ஒயர் வந்து 11 வயசு 3 அடியில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டு பண்ண அளவுக்கே ரன்னிங் ஒயரையும் மெஷர் பண்ணி அந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வரிசைகளை மாற்றி மாற்றி மேலேயும் கீழேயும் போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வயசை எல்லாமே ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டு வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மேலேயும் கீழே நம்ம மாற்றி மாற்றி அப்படியே நாட்ஸ் போட்டு வரணும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது வரிசை நம்ம போடுறோம். சைடில் வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போடுங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த வரிசையும் போட்டு முடிச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் நம்ம போட்டாச்சு. இந்த ஃபஸ்ட்டு வரிசை வந்து அதில் வந்து இந்த சைடில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு வரிசை நம்ம இதை திருப்பி வச்சு போடுறோம். சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மறுபடியும் வந்து தொடங்கணும். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ரோல் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் கலராக போடும்போது ஒரு ஹாஃப் ரோல்குள்ளரையே நமக்கு முடியும். இப்போ பாருங்கள், 3 வரிசைகள் வந்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வந்து பேஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வரிசை வந்து நம்ம இந்த சைடில் அந்த ஒரு நாட்டை ஃபஸ்ட் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் தொடங்கணும். அதே மாதிரி முடிக்கும்போது அந்த ஒரு நாட் விட்டுறணும். மறுபடியும் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த வரிசை வந்து போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த 2 சைட்லேயும் வந்து ஒரு ஒரு நாட் விட்டுட்டோம். அந்த மாதிரி விடணும். இப்போ இதுக்கு அடுத்த வரிசையும் சேம் இதே மாதிரியே இந்த 2 சைட்லேயும் ஒரு ஒரு நாட் விட்டு நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிருக்கேன். கடைசி வரிசையில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 5 நாட்ஸ் வர மாதிரி நீங்கள் வந்து முடிக்கணும். இதே மாதிரி இப்போ இந்த சைட்லேயும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம்னா பேஸ் வந்து நமக்கு முடிஞ்சிடும். நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 நாட்ஸோடு நான் முடிச்சிருக்கேன் 2 பக்கமும்.
இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அப்படியே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டு ஹைட் பண்ணி கொண்டு வந்து முடிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 9 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. இந்த சென்ட்ரல் லைனில் நம்ம ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பிரித்து விட்டுறணும். பேஸ் முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டுக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக போடுங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட்ஸு, ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸு, லஞ்ச் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட்டு, மார்க்கெட் பேஸ்கெட்ஸு, குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு வருஷம் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் லேடர் நாட் போட்டு நம்ம 2வது வரிசைக்கு போகணும். இந்த லேடர் நாட் எப்படி போடணுங்கிறது ஒரு வீடியோலையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க. இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை நம்ம தொடங்கியாச்சு. இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசைக்கு லேடர் நாட் போட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸில் சொருகி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 2 வரிசைகள் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு யூஸ் பண்ணி போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயரை கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் 3 வரிசை நான் வந்து கண்டினியூஸாக போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். நான் பாருங்கள், இந்த பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் 3 வரிசைகள் போட்டிருக்கேன். போட்டு ஒயர்ஸ் எல்லாம் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். நம்ம இப்படியே கூட வந்து திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம். ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணி ஒயர்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்கிள் கலராகவும் நம்ம போடலாம். இதுக்கு ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் வந்து 8 அடியில் கட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் பிளெயின் ஒயரில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு கொடுக்கும்போது இன்னும் க்யூட்டாக இருக்கும், ரொம்பவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.